இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வசனம் நெகேமியா 4வது அதிகாரம் 14வது வசனம். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். நெகேமியா இடிந்த எருசலேம் அலங்கத்தை திரும்ப கட்டும்போது அநேக தேசத்துல இருந்து எதிராளிகள் அவர்களுக்கு விரோதமாய் வந்தாங்க. அப்போ நெகேமியா இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி சொன்ன காரியம், நீங்கள் எதிராளிகளை பார்க்காமல் மகத்துவமும் பயங்கரமான தேவனை நினைத்து யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்மளும் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது அந்த போராட்டங்களை பார்க்காமல் மகத்துவமுள்ள தேவனை நாம் நினைத்து கொள்ளணும். இரண்டாவதாக, ஒரு கையில் அவங்களெல்லாம் வேலை செய்ய சொல்லி இன்னொரு கையில் ஆயுதத்தை பிடித்திருக்க சொன்னார். அன்றைக்கு அவர்கள் ஈட்டிகளையும் பட்டயங்களும் வைத்திருந்தாங்க. இன்றைக்கு விசுவாசிகளாக நம்ம விசுவாசம் எனும் கேடகத்தையும் தேவ வசனமாகிய ஆவின் பட்டயத்தை ஆயுதமாய் எடுத்து பிசாசுக்கும் பிரச்சனைகளும் போராட்டங்களுக்கும் விரோதமாய் அந்த ஆயுதங்களும் பிடித்து ஜெயம் கொள்ளணும். ஆமேன்.